AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் தற்போது தண்ணீர் மிகப்பெரிய வியாபாரமாக மாறியுள்ளது. தங்கத்திற்கு இணையாக தண்ணீர் உள்ளதாக மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். பெங்களூரு நகரில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. நகரில் 3000க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் மக்கள் தண்ணீர் லாரியை எதிர்பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோடை காலம் தொடங்கும் முன்பே பெங்களூருவில் தண்ணீர் பிரச்சினை தொடங்கிவிட்டது. 1,40,00,000 மக்கள் தொகை கொண்ட பெங்களூருவில் மக்களின் அன்றாட தண்ணீர் தேவையில் 1500 மில்லியன் லிட்டர் பற்றாக்குறை உள்ளது. தண்ணி ஒரு வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை விட்டுறாங்க. அது கூட அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் விட்டாக்கா 4 குடம் 5 குடம் தண்ணி கூட பிடிக்க முடியல. என்ன சம்பு கிடையாது, ஒன்றுமே இல்லை. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோங்க, கூலி வேலை செய்கிறோங்க. அந்த நேரத்துக்கு வந்து கை கால் கழுவ தண்ணி வரதில்ல. வாட்டர் வாங்கி வரலனாக்கா ஒரு குடை வந்துட்டு 40 ரூபா 50 ரூபா சொல்கிறாங்க. தண்ணி பம்ப் பண்ணால் வரதில்ல தண்ணி, அதனால அவங்க விடுறது லேட்டாக விடுறாங்க, ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லாம் ப்ராப்ளம் தண்ணி தான் ப்ராப்ளம், வேறு என்ன இல்லை. ஏரியிலையும் தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை, மழை இல்லை. போன வருஷம்லாம் நல்லா இருந்து தண்ணி, இந்த வருஷம் ப்ராப்ளம். தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு தனியார் பள்ளிகள், பயிற்சி மையங்கள் தற்காலிகமாக மூடி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்த முடிவு செய்துள்ளனர். விஜயநகரில் உள்ள பயிற்சி மையம் ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்பு எடுக்கப்படுகிறது. இதேபோல் பன்னர்கட்டா சாலையில் உள்ள தனியார் பள்ளி குடிநீர் தட்டுப்பாட்டை குறிப்பிடாமல் அவசர நிலை காரணமாக பள்ளி தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ம. ஜெகநாத். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.